start. Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்ட்னா என்ன, ரூல்ஸ்னா என்ன, லானா என்ன. ஓகேவா? இதை வந்து ரொம்ப ஷார்ட்டா நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் தமிழ் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ட்னாலும் சட்டம் தான் இருக்கும். ஓகேவா? அப்புறம் லான்னு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாலும் சட்டம் தான் இருக்கும். அப்புறம் என்னடா ரெண்டுத்துக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். அடுத்து ரூல்ஸ்னா என்ன, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் லா கூட ரூல்ஸ்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா which is made by lawmakers. ஓகேவா? அதாவது யார் லா வந்து போடுறாங்களே அவங்க வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக போடக்கூடிய சட்டம், அதுதான் லா. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லான்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த கோர்ட்லலாம் நீங்கள் வந்து இந்த கேசஸ்லாம் நடக்கும்ல, அப்போ நல்லா நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ஆஸ் பர் லா, இன்கம் டேக்ஸ் ஆஸ் பர் லா. ஓகேவா? அந்த மாதிரி லா அப்படின்ற வார்த்தையை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா சட்டம்ன்றது பெருசு. எந்த கோர்ட்லையுமே இந்த ஆக்ட் படி நாங்கள் தண்டனை தரோம், இந்த ஆக்ட் படி நாங்கள் வந்து காம்பன்சேஷன் தரோம் அப்படின்னு சொல்லி யாருமே தர மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? லான்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஓகேவா? அதான் லான்னா நிறைய விஷயத்துக்காக, சில கேசஸ்க்காக நிறைய விஷயம் அண்ட் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்க்காக, இஷ்யூஸ்க்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, சட்டங்களை வந்து உருவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில் சரிடா அதான் சட்டம் இருக்குடா, லானாலும் சட்டம்ன்ற ஆக்ட்னாலும் சட்டம்ன்ற, அப்போ ரெண்டுத்துக்கும் என்னடா வித்தியாசம்னா வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ எப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? லான்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஓகேவா? ஆக்ட்ன்றது அந்த கடல்ல இருக்கக்கூடிய ஐலாண்ட் மாதிரி, ஒரு சின்ன தீவு மாதிரி. ஓகேவா? ரூல்ஸ்ன்றது படகு மாதிரி. ஓகேவா? இப்போ அந்த படகுக்குள்ள பேசஞ்சர்ஸ் இருப்பாங்களே, அதான் படகுக்குள்ள இருப்பாங்களே, செயிலர்ஸ் இருப்பாங்களே, செயிலர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வந்து படகோட்டிகள் யாரோ அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறவங்க. ஓகேவா? இல்லை அந்த கேப்டன்னு வச்சுக்கோங்க. அங்கே அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற மக்கள் தான் நாம. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆக்ட ஐலாண்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க, லாவை கடல், அதாவது ஓஷன் பெரிய சமுத்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூல்ஸை வந்து போட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த போட்டில் ஷிப் வச்சுக்கலாம். சரியா? போட்னா சின்னது. ஓகேவா? ஷிப் வச்சுக்கலாம். ஓகேவா? ஷிப்புன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஆக்டை வந்து ஐலாண்டு, லா வந்து ஓஷன் சொல்லிட்டோம், ரூல்ஸ் வந்து ஷிப்புன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, லான்றது கடல் மாதிரி நிறைய இருக்கும், நிறைய சட்டங்கள் இருக்கும், நிறைய விஷயத்துக்காக சட்டங்கள் இருக்கும். ஓகேவா? அதனால அது பெரிய இடம். அதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இவ்வளோதான் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கும். அதான் லானா காமனாக தெரியும், லானா சட்டம் அப்படி படிச்சுக்கோங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்ட் தான் அது. ஓகேவா? மக்கிங் கிடையாது, கான்செப்ட் தான். ஆக்ட்ன்றது ஐலாண்டு. ஒரு கடல்ல வந்து இப்போ அதான் ஒரு சமுத்திரத்தில் வந்து படகு போயிட்டே இருக்கான். ஓகேவா? இப்போ கடலில் படகு போயிட்டே இருக்கு. இப்போ ஏதோ ஒரு இஷ்யூ அந்த படகுக்கு, அதாவது அந்த பெரிய கப்பலுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ அந்த கடல்ல போற அந்த கப்பல் என்ன பண்ணணும்னா பக்கத்துல இருக்கிற தீவுல கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஏதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி, இல்ல ரெஸ்கியூக்கு ஆள் வர வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த தீவுல போய் நிறுத்துறாங்க. ஓகேவா? இப்போ அவங்க போயிட்டாங்க. இப்போ எங்க இருக்கிறாங்க, கடல்ல வந்து அந்த படகு போயிட்டு இருக்கு, அதாவது அந்த கப்பல் போயிட்டு இருக்கு. அதாவது என்னது, இந்த ஷிப் இருக்குல்ல, இந்த ஷிப் வந்து கடல்ல போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு ப்ராப்ளம், அதனால என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் எங்க வைக்கிறாங்க, ஐலாண்ட்ல வச்சிடறாங்க. அந்த ஐலாண்ட் தான் ஆக்ட்.
ஏன் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்காக தான் அவங்க ஐலாண்ட் பக்கம் போய் நிற்கிறாங்களே தவிர சும்மா போய் நிற்கல. அவங்களோட டார்கெட் என்ன? போர்ட்டில் போய் இறங்கணும். இதுதான் அவங்களோட டார்கெட், கரெக்டா? பட் ஏதோ இடையில ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடலில் வந்து அப்படியே போயிட்டு ஒரு தீவில் எடுத்துகிட்டு போய் நிறுத்துறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அந்த கப்பலை ஓட்டுறவங்க தான் நம்ம, அதில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அதுதான் நம்ம. ஓகேவா? இப்போ அந்த கப்பல் வந்து என்ன தெரியுமா? அந்த ரூல், அந்த கப்பல் தான் ரூல். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லான்றது என்னன்னா இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற விஷயம் தான் லா. ஓகேவா? ஆக்ட் என்ன பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக போடப்பட்ட விதிகள் தான் ஆக்ட். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கிரீன் ரெவல்யூஷன், கரெக்டா? அப்புறம் ஃபைனான்ஸ் ஆக்ட், இதெல்லாம் வந்து ஆக்ட். இதெல்லாம் ஃபைனான்ஸ் ஆக்ட்னா எதுக்கு? இன்கம் டேக்ஸ்க்காக வர்றது, பட்ஜெட்காக வர்றது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக ஃபைனான்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க, பட்ஜெட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ஆக்ட். இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக ஒரு ஒரு லா இருக்கு, அதாவது காம்பினேஷன் ஆஃப் லா இருக்கு அப்படின்னா அது பேர் ஆக்ட். ஓகேவா? நார்மலாக இருக்கிறது லா. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு தருவாங்கன்னா லாக்கு தான் தருவாங்க. அப்புறம் சரி, ரூல்னா என்னன்னா இப்போ ஆக்ட், அதாவது லா வந்து என்ன சொல்லுது, என்னென்ன நிறைய ரூல்ஸ் இருக்கு அப்படின்றது லா சொல்லுது. ஓகேவா? ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விதிகளை தான் வந்து ஆக்ட்னு சொல்றோம். அதாவது அதான் அந்த சட்டத்தை தான் என்ன சொல்றோம், ஆக்ட்னு சொல்றோம். இப்போ ஆக்ட் என்ன பண்ணோம்னா என்னென்ன பிரச்சனை இருக்கு அதுக்கு இதான் ஆக்ட் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துரும். லாவும் அதே மாதிரி தான். இந்த கேஸ்க்கு, இந்த இன்கம் டேக்ஸ் லாக்கு இது அப்ளிகபிள் சொல்லி அது சொல்லிடும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்ட் என்ன பண்ணும், அதுல இருக்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிடும், அதுக்கான அந்த இஷ்யூக்கான விஷயங்கள் சொல்யூஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடும். லான்றது அதுவும் சேம் ப்ராசஸ் தான். அந்த பர்டிகுலர் இஷ்யூக்காக அதான் அந்த இஷ்யூக்காக அந்த லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும். ரூல்ஸ்ன்றது என்னன்னா இப்போ இது ரெண்டுத்திலையும் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க, அதுதான் அந்த ரூல்ஸ். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா லான்றது பெரிய கடல் மாதிரி, அந்த கடல்ல இருக்கிற குட்டி தீவு தான் ஆக்ட். அந்த ஆக்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா பர்டிகுலர் இஷ்யூஸை சால்வ் பண்ணணும், இல்லை வந்து அந்த ஒரு பெரிய பிரச்சனை அதுக்காக மட்டும்தான் ஒரு சட்டம் வேணும் அப்படின்னும் போது தான் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து அந்த தீவு. அந்த தீவுக்கு யார் போறா? கப்பல் போகுது. அந்த கப்பல் என்னது? ரூல்ஸ். ஏன்னா இவ்வளோ பெரிய கடல்ல கப்பல் இருந்தால் தான் டிராவல் பண்ண முடியும். அதே மாதிரி இவ்வளோ பெரிய லால ரூல்ஸ்ன்னு இருந்தாதான் அந்த லா படி நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியும்னா நமக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியும். ஓகேவா? அந்த பேசஞ்சர் தான் நம்ம. ஏன்னா அந்த கப்பல் ஓட்டுறது நம்ம தானே. நம்ம அந்த கப்பலை ஓட்டினா தானே அது அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ண முடியும், அந்த ஐலாண்டுக்கு போக முடியும். அதே மாதிரி தான் அந்த லாலையும் சர்வே, ஓஷன்லேயும் சர்வே பண்ணி போக முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாதான் அந்த லாவும் நமக்கு வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் இஷ்யூஸ் வரும்போது ஆக்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஆக்ட் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டை பில்லா வச்சிருப்பாங்க. 2 பில் இருக்கு. ஒன்று மணி பில்லுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஆர்டினரி பில்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மணி பில்லுன்னும் போது அங்க லோக்சபாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அந்த மணி பில் கான்செப்டை அப்படியே விட்டுருங்க. நான் இப்போ சொல்ல போறது ஆக்ட், அதாவது ஆர்டினரி பில் மட்டும் தான் நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஆர்டினரி பில்லுன்னு வரும்போது ராஜ்யசபா எய்தர் லோக்சபா, அதாவது நீங்க ராஜ்யசபாக்கும் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அல்ல லோக்சபாவுக்கும் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ சரி கொடுத்துட்டப்பா, அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் மினிஸ்டர் தான், கவர்மெண்ட் மினிஸ்டர் அந்த ப்ரொபோசலை எழுதுறாரு, அந்த பில்லை எழுதுறாரு அப்படின்னா அதாவது ஆர்டினரி பில். ஓகேவா? இது அந்த பார்லிமெண்ட்ல மெம்பரா இருக்கிறவங்க, அதாவது கவர்மெண்ட், அதாவது பார்லிமெண்ட் மெம்பர் இல்லாத, கவர்மெண்ட் மெம்பரா இல்லாதவங்க பார்லிமெண்ட்ல இருப்பாங்கல்ல, அதாவது கவர்மெண்ட் மினிஸ்டர் இல்லாம பார்லிமெண்ட்ல இருப்பாங்கல்ல, அவங்க அந்த பில்லை ப்ரொபோஸ் பண்ணி இருந்தா அது வந்து பிரைவேட் பில்லு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் அதான் மினிஸ்டர் பண்ணியிருந்தா அது வந்து கவர்மெண்ட் பில், ஆர்டினரி பில். அதாவது எக்ஸப்ட், ஓகேவா? எக்ஸப்ட் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல இருந்தோ இல்லை வேற யாரோ ஒரு கவர்மெண்ட் மெம்பர் வந்து பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பிரைவேட் பில்லுன்னு அதை சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஆர்டினரி. மினிஸ்டர் பண்ணா, மினிஸ்டர் மட்டும் பண்ணா அது கவர்மெண்ட் பில்லு, மினிஸ்டர் தவிர்த்து வேற யாராவது பண்ணாங்கன்னா அது பேர் பிரைவேட் பில்லு.
ஓகேவா? இப்போ இந்த பில் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்சபா ஆர் ராஜ்யசபாக்கு அனுப்புவாங்க. ஆர்டினரி பில் பொறுத்த வரைக்கும் நீங்க லோக்சபாக்கும் அனுப்பலாம் ஆர் ராஜ்யசபாக்கும் அனுப்பலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நீங்க யாருக்கு வேணா தரலாம். ஆனா மணி பில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பில் வந்து லோக்சபாக்கு தான் போகணும். ஓகேவா? ஆர்டினரி பில் இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பில் ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு மினிஸ்டர், இப்போ லோக்சபாக்கு போயிடுச்சு. லோக்சபாக்கு போன பிறகு லோக்சபா ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீடு வந்து போகும். அதாவது ஃபர்ஸ்ட் ரீடு வந்து லோக்சபாக்கு போகும்போது அங்கே என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ரீடில் வந்து வெறும் டைட்டிலு அது என்ன லா அப்படி அதான் இது இந்த டைட்டிலு இது என்ன லா அது மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர அதை பற்றி டிஸ்கஷன் பெருசாக இருக்காது. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி மட்டும் ஃபர்ஸ்ட் ரீடில் இருக்கும். ஓகேவா? செகண்ட் ரீடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை வந்து அமெண்ட் பண்ணணுமா, அமெண்ட்மெண்ட் ஆஃப் பில் அப்படின்னா தள்ளுபடி பண்ணுறது. இது வந்து இதெல்லாம் செட் ஆகாது, பப்ளிக் இதெல்லாம் வந்து ஃபேவராக கிடையாது, அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை வந்து ஏற்கனவே இருந்த பிரச்சனையோட அந்த பில்லை வந்து ஆக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டா இன்னும் பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஓகேவா? அது மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா பில்லை என்ன பண்ணிடுவாங்கன்னா அமெண்ட் பண்ணிடுவாங்க. அமெண்ட் பண்ணிடுவாங்கன்னா ரத்து பண்ணிடுவாங்க ஆர் சேஞ்சஸ் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் பில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? இப்போ தேர்ட் ஸ்டேஜ் வந்துடும். தேர்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா தேர்ட் ஸ்டேஜில் இப்போ பில்லெல்லாம் சேஞ்சஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க, ஓட் பண்ணி அந்த பில்லை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஓட்டிங் எப்படி நடக்கும்னா அந்த மெம்பர் இருப்பாங்களா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா இதர் ராஜ்யசபா இதில் இருப்பாங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பில்லை வந்து ஓட் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னல ஃபர்ஸ்ட் ரீடு, செகண்ட் ரீடு, ஃபைனல் ரீடு, இந்த 3 ரீடுமே ஒரு ஹவுஸில் நடக்கும். அதாவது லோக்சபாவில் ஃபர்ஸ்ட் நடக்கும். இங்கிருந்து அடுத்து எங்கே போனால் ராஜ்யசபாவுக்கு போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரையாரிட்டி வந்து ஆர்டினரி பில் பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேணால் ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம், அது நோ இஷ்யூஸு. ஆனால் 2 ஹவுஸுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பில்லை ஃபார்வர்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போதான் அது வேலிடான ஒரு ஆக்டாக கன்வெர்ட் பண்ணப்படும், இல்லைனா பண்ணப்படாது. ஓகேவா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ராஜ்யசபா லோக்சபாவில் என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டாங்க, செகண்ட் ரீட் பண்ணிட்டாங்க, லோக்சபாவில் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட் சைன் போட்டு நம்ம ஆக்டா எல்லாருக்கும் சொல்லிடலாமான்னா சொல்லக்கூடாது. அடுத்து என்ன ஆகும்னா ராஜ்யசபாவுக்கு போகும். அங்கேயுமே இதுதான் ஃபர்ஸ்ட் ரீடு, செகண்ட் ரீடு, ஃபைனல் ரீடு. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா லோக்சபானால மட்டும்தான் சேஞ்சஸை ஏற்படுத்த முடியும். ஓகேவா? ராஜ்யசபானால என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்சஸை ஏற்படுத்த முடியாது, பட் சஜஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? டைரக்டா அவங்களால சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர் ராஜ்யசபாவுக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம்னா இது அமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும், இல்லை இது சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும், இல்லை இது எடுத்துட்டா போதும் இந்த ஆக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ் வேணா கொடுக்கலாம், இல்லை ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களே டைரக்டா அதில் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து வந்து ராஜ்யசபா லோக்சபா வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், அமெண்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. ராஜ்யசபாவுக்கு ரைட்ஸ் இருக்கு, ஆனால் சேஞ்ச் பண்ற ரைட்ஸ் மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன ஆகணும், மறுபடியும் ராஜ்யசபா கிட்ட இருந்து ஃபைனல் கால் போயிடும். அந்த ஃபைனல் போயிடும், ஓட் போட்டு இப்போ லோக்சபாவும் ஓகே சொல்லிட்டாங்க, ராஜ்யசபாவும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ பிரசிடென்ட் டேபிளுக்கு அந்த பில்லை வந்து மூவ் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் அதை படிச்சு பார்த்துட்டு 2 ஹவுஸும் ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணிட்டு அது என்ன பண்ணிடுவாங்கன்னா சைன் பண்ணிடுவாரு. சைன் பண்ணதுக்கு அப்புறம் அது வரைக்கும் அது பில்லாக தான் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரசிடென்ட் அப்ரூவல் கொடுக்குற வரைக்கும் அது வந்து பில்லாக தான் இருக்கு. அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது என்னவாகுதுன்னா ஆக்டா மாறுது. இப்போ அந்த ஆக்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் வந்து தெரியப்படுத்துவாங்க. கரெக்டா? அது தெரியப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆர் சர்க்குலர் மெத்தட் அப்படின்னு வந்து ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்கம் டேக்ஸ் வச்சு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டை வந்து அது என்ன ஆக்ட் அப்படின்றது ஆக்ட் சொல்லிடும், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்ன்றது ரூல்ஸ் தான் சொல்லும். ஓகேவா? இப்போ ஆக்டை வந்து பில்லாக இருந்து மாற்றிட்டாங்க, அதாவது பில்லாக இருந்து ஆக்டாக மாற்றிட்டாங்க. இப்போ இங்கே என்ன நடக்கும்னா நோட்டிஃபிகேஷன் ஆர் சர்க்குலர் அனுப்புவாங்க. நோட்டிஃபிகேஷன் யாருக்கு? ஆஸ் அ பப்ளிக் நமக்கு. சர்க்குலர் யாருக்குன்னா அந்த கவர்மெண்ட் மெம்பர். யார் கவர்மெண்ட் மெம்பர்? அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ். அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, ஈச் ஸ்டேட் வைஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்கும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஆக்டில் இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இல்லை இந்த ஆக்டில் ஆல்ரெடி இருக்கு, பெருசாக சேஞ்சஸ் இல்லை, மைனர் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள்
அக்னாலேஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து சர்க்குலர் அனுப்புவாங்க. சர்க்குலர் யாருக்கு அனுப்புவாங்கன்னா ஈச் ஸ்டேட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அது சர்க்குலர். ஓகேவா? இதே வந்து அவங்க வந்து பப்ளிக் அனுப்புறாங்க அப்படின்னா இது நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? இதுதான் வந்து ஆக்ட், லா, ரூல் எப்படி வந்து போகுது, எப்படி உருவாகுது அப்படின்றத ஒரு இது வந்து ரொம்ப சின்னதா கான்செப்ட். ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க வந்து இப்போ வந்து பிகாம்ல லா படிக்கிறீங்க, இல்லை வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க லா படிக்கிறீங்க, அப்புறம் வந்து சிஏ படிக்கிறீங்க, சிஎம்ஏ படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 வார்த்தைக்கான டிஃப்ரென்ஸை நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து வேற என்ன சொல்ல வந்தனே, இப்போ வந்து ஆக்டு, லா, ரூல்ஸு கரெக்டா? அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் போஸ்ட் வந்து போடுறேன். நேற்று வந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தேன். பட் நேற்று சில பல காரணங்கள்னால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு புரியுது அப்படின்னா தம்ஸ் அப் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு தம்ஸ் அப் எமோஜி வந்து போட்டு விடுங்க. உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். ஓகே, டாடா, பை பை, see you.